பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அதிகமாய் கடிந்து கொண்டது என்னவென்றால், அவர்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் மனுஷவில்லை, அவர்கள் உணரவில்லை என்பதைத்தான் அதிகமாய் அவர் கடிந்து கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி நடக்கிற அநேக சம்பவங்களையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறவர்களையும் நாம் கண்டும் கேட்டும் அதை உணராதவர்களாக நாம் இருப்போமென்றால் தேவன் நம்மை கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல தான் நினைச்சிரோம் நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றி அநேக நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அவைகளெல்லாம் உற்று பார்த்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறவன் தான் யார்? உண்மையான தேவனுடைய பிள்ளையாக அவன் இருக்க முடியும். மாவோயிஸ்ட் கொள்கைகளுக்காக கைது செய்யப்பட்டு சில பேரை அவர்கள் காவல்துறையினர் இழுத்துச் செல்லும் பொழுது அவர்கள் நீதிமன்றம் வரைக்கும் அவர்கள் என்ன சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், கோஷமிட்டு கொண்டே நினைக்கிறார்கள், அவர் வருகிறார்கள். அது ஒரு காட்சி நான் பார்த்தது. ஒரு பெரிய கொலை குற்றம் போல தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாய் ஒரு கொள்கையாய் அரசாங்கம் நினைத்திருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காக ஒரு மனிதனை கைது செய்து குடும்பத்தோடு அவர்கள் இழுத்துச் சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய கொள்கையை என்ன செய்கிறான்? கொஞ்சமேனும் அவன் பயமில்லாமல் தன்னுடைய கொள்கையை கடைசி நீதிமன்றம் வரைக்கும் என்ன செய்கிறான்? கோஷமிட்டு கொண்டே என்ன செய்கிறான்? அவன் போகிறான். இன்னொரு வகையிலே ஒருவரை பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று சொல்கிறான். என்னடா இவருடைய வாழ்க்கையிலெல்லாம் இவர்களுக்கு இவருடைய இந்த கொள்கைகள் என்ன செய்கிறது? இன்னொரு காட்சியை நான் பார்த்தேன். சைனாவிலே ஒரு பெரிய ஆர்மி இரும்பு டேங்குகள் அது வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்த்து மாணவர்கள் போராடுகிறார்கள். அப்பொழுது அந்த மாணவர்கள் போராடும் பொழுது ஒரே ஒருவன் அந்த டேங்கு முன்னாடி நிற்கிறான். அவன் நின்று அதை மறிக்கிறான். பலம் வாய்ந்த ஒரு அதிகாரம், அதற்கு பின்னாலே அதை கொண்டு இயங்குகிற ஒரு பெரிய டாங்கு படை. அந்த படைகள் வரும்பொழுது கூட ஒருவன் தன்னுடைய லட்சியத்திற்காக என்ன செய்கிறான்? அதை நேர்கொண்டு எதிர்க்கிறான். புறமுதற்கொண்டு எதிர்க்கவில்லை, நேர்கொண்டு என்ன செய்கிறான்? அவன் எதிர்த்த காட்சி பார்க்கிறேன். இன்னொரு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை பார்த்து ஒருவன், ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி கேட்கிறார், உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறீர்களே, உங்களுக்கு இவ்வளவு கொலை மிரட்டல் இருக்கிறதே, உங்களுக்கு அதை குறித்து பயம் இல்லையா என்று அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னது, நான் என்றைக்குமே என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்த பின்பு திரும்பவும் உயிரோடு நான் வீட்டிற்கு போனதாக நினைத்ததே இல்லை, ஆகவே எனக்கு அந்த பயம் இல்லை என்று சொல்கிறான். இவைகளெல்லாம் ஏதோ ஒன்று தங்களுடைய கொள்கைகளுக்காக, தங்களுடைய மொழிக்காக, தங்களுடைய லட்சியங்களுக்காக எதையுமே பொருட்படுத்தாமல் அவர் வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்த்தேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு எனக்கு தன் உயிரையே கொடுத்து எனக்கு எல்லாவற்றையும் செய்த பின்பும் அவருக்காக ஒரு லட்சியமாய் நிற்பதற்கு நான் என்ன செய்கிறேன்? தயங்குகிறேன். அதுதான் கிறிஸ்தவனுடைய அனுபவமாக என்ன செய்கிறது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானாலும் சரி, எல்லாமே ஒரு லட்சியம் இல்லாமல் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன? நான் எங்கே
இருந்து வந்திருக்கிறேன், எங்கே நான் நடத்தப்படுகிறேன், எங்கே எந்த இடத்தை நோக்கி நான் செல்லுகிறேன் என்றெல்லாம் ஒரு வாழ்க்கையில் இல்லாமல் நினைக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் எதையுமே நினைச்ச முடியவில்லை, அடையவே முடியவில்லை. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்கிறோம், ஏன் பிறந்தோம் என்று கூட சில பேர் நினைக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வாழ்கிறோம், எங்கே நாம் செல்கிறோம் என்று கூட தெரியாமல் தலை விதி என்று நினைத்து கொண்டே சிலர் நினைக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு லக்கும் இல்லை, ஒரு இன்பமும் இல்லை, ஒரு பூரிப்பும் என்ன செய்கிறதில்லை இல்லை. ஆனால் கிறிஸ்தவனாகிய ஒருவனுக்கு இவர்களெல்லாம் நான் மேற்கோள் காட்டி இவர்களை காட்டிலும் தன்னுடைய வாயிலை ஒன்றை என்ன சேர்க்க வேண்டும், அவன் அறிந்திருக்க வேண்டும். தன்னுடைய ஆண்டவர், தன்னை மீட்டு கொண்டவர், இவர்களுக்கு இவருடைய கொள்கையோ இவருடைய மொழியோ இவருடைய தலைவனோ செய்யாத எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் செய்திருக்கிறார். அதை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததுனாலேயே ஜனங்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் ஒரு இலக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டே நினைச்சார்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை சோபித்து போய் நினைச்சுகிறது இருக்கிறது. அவர் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒரு உயிரோட்டம் இல்லை, ஒரு ஜீவன் இல்லை. ஏன்? அவருடைய வாழ்க்கையில் ஒன்று அவர்கள் நினைச்சவில்லை, அவர்கள் அடையவில்லை. இல்லை என்றால் அவருடைய பார்வையிலே அவர்கள் கண்டும் காணாதவர்களாக நினைக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் தாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது அவரை நாங்கள் என்ன செய்யோம், தொட்டோம், புழங்கினோம், அந்த ஜீவனை நாங்கள் என்ன செய்தோம், தொட்டு புழங்கினோம் என்று சொன்னார்கள். அப்படிதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவர்களை அனுதினமும் ஆண்டவரை தொட்டு புழங்கி அவரை அறிந்தவர்களாக அவருடைய சீஷர்களாக வாழும்படியாகத்தான் நினைச்சிடும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் முழுவதுமே ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று செய்விடும் இருந்துவிடும். சாதாரணமாய் இப்பொழுது படிக்கின்ற ஒரு மாணவனோ இல்லை என்றால் ஒரு மாணவியோ பார்த்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்பகிறாய் என்று கேட்டால் அவர்களுக்கு ஒரு பதிலே என்ன செய்கிறதில்லை, இல்லை, ஒரு வாழ்க்கையின் லட்சியமே இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூட என்ன இல்லை, பதில் இல்லை. இல்லைன்னா நான் என்னுடைய பெற்றோர் என்னை இப்படி வளர்த்திருக்கிறார்கள், இதற்கு மேலே நான் இப்படி ஆக வேண்டும் என்கிற ஒரு உயிரோட்டமான ஒரு உணர்வும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. இவர்கள் எதை செய்வார்கள், எதை சாதிப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுடைய உலக வாழ்க்கையிலே கூட ஒன்றையும் நினைச்ச முடியாது. இப்படிப்பட்டவர்களால் சாதிக்கவே முடியாது. தன்னை சுற்றி நடந்திருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து அவைகளிலிருந்து தன்னுடைய தேவன் தனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிற ஒரு மனுஷன்தான் செய்ய முடியும், அவருக்காய் வாழ முடியும். இல்லை என்றால் அவரை பெற்றும் அவரை அறிந்திருந்தும் அவன் என்ன செய்திருக்கிறான், அவரை அறியாதவனாகவே என்ன செய்கிறான் இருக்கிறான். ஒரு மலை இல்லை ஏறி போகிற ஒருவனை பார்த்து பாதி வழியில் ஏறி கொண்டிருக்கும் பொழுது அவனை கேட்டால் அவன் சொல்வான், நீ எங்கே போகிறான் என்று கேட்டால் அவன் செய்வான், உன் ஒரு இடத்தை காண்பிப்பான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன்தான் அவன் கீழேயும் பார்ப்பான், தான் எங்கே இருந்து வந்தவன் என்பதை நிச்சயவான் பார்ப்பான். தான் எங்கே இருந்து வந்தவன் என்று பார்க்கும் பொழுது தன்னை இதுவரைக்கும் யார் தூக்கிட்டு கொண்டு வந்தார் என்ற நிச்சயவான் உணர்வான். அதுதான் ஒரு நல்ல ஒரு மலை ஏறுகிற ஒரு சிகரத்தை அடைகிறவனுடைய ஒருவனுடைய இயல்பாக சுபாவமாய் நிச்சயம் இருக்கும். தரையிலே நிற்கிறவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் உயரத்துக்கு என்ன செய்யவில்லை, ஏறவே இல்லை. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் எதை கேட்டாலும் என்ன இல்லை, ஒரு பதிலும் ஒரு உயிரோட்டமும் என்ன செய்யாது இருக்காது. நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படியாக அல்ல, நீங்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்பதை நிச்சயிக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். நான் இப்படியாய் நான் இருந்தேன், என்னுடைய பெற்றோர் என்னை இதுவரைக்கும் இப்படி வளர்த்திருக்கிறார்கள், என்னுடைய சபை எனக்கு இப்படி செய்திருக்கிறது, என்னை ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் நடத்தி என்னை காத்து வந்திருக்கிறார் என்று யார் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிகிறார்களோ அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி என்ன செய்து கொண்டு இருப்பார்கள், ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், ஒரு உயிரோட்ட மனுஷியும் இருக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்டும் காணாதவர்களாகவும் உணராதவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நிச்சயம் இருக்கும்.
நான் சில சம்பவங்களை ஆண்டவராகிய இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை சில சம்பவங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த கானா ஊர் கல்யாண கதை இல்லைன்றால் இந்த நடந்த சம்பவம் நாம் எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு சம்பவங்கள் தான். இவைகளிலே இந்த கானா ஊர், கலிலேயா, இவைகள் எல்லாமே இயேசு வாழ்ந்த ஒரு பகுதி. கலிலேயா என்பது ஒரு ப்ராவின்ஸ் போல, ஒரு ஸ்டேட் போல. அதில் கானா ஊர் என்பது அதில் ஒரு சின்ன ஊர். இந்த இடங்களில் தான் இயேசு என்ன செய்து கொண்டு இருந்தார், நடமாடிக்கொண்டே இருந்தார். இந்த பகுதியில் முழுவதும் அவருக்கு ஒரு பரிச்சயமான ஒரு இடமாக இருந்தது. நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சொந்த ஊரிலே ஒரு தீர்க்கதரிசிக்கு இல்லை என்று, கனமில்லை என்று சொல்கிற அவர் குறிப்பிடுகிற ஒரு பகுதி இதுதான், அந்த கலிலேயா தான். இந்த கலிலேயாவிலேயே அவர் நடமாடி அவர் ஜீவித்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் அவரை எங்கே கூப்பிடுகிறார்கள், ஒரு திருமணத்திற்கு கூப்பிடுகிறார்கள். திருமண வீட்டார், ஆண்டவரும் அந்த திருமண வீட்டுக்கு என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறார், அவருடைய சீஷர்களும் என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். அங்கே திருமணம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன். திருமணத்தில் உள்ள அந்த மகனுடைய பெற்றோர், மணமகளுடைய பெற்றோருக்கெல்லாம் என்ன ஓடிக்கொண்டிருந்திருக்கும் என்று நினைத்தேன். அப்பாட, என் பையனுக்கு இன்றைக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று சொல்லி ஒருவர் பையனோட மணமகனோட பெற்றோரை செய்கின்றிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். மணமகளுடைய பெற்றோரும் என்ன செய்யலாம், ஒரு வழியாக ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விட்டது என்று கூட அவர் யோசித்து கொண்டே இருப்பார்கள். மணமகனுக்கும் மணமகளுக்கும் என்ன நினைத்திருப்பார்கள், அவர் மணமகள் சார்பில் அவளை பார்த்து கொண்டிருப்பார், மணமகள் யாரை பார்த்து கொண்டிருப்பார், மணமகனை பார்த்து கொண்டிருப்பார். இவளுடைய சிந்தனைகள் எல்லாம் தன்னுடைய கணவனையோ தன்னுடைய மனைவியோ பற்றி தான் செய்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கே இயேசுவின் தாய் அங்கே இருந்தால் அவர்களுக்கு என்ன மன ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தால், கடையாளம்லாம் தடப்படாது நடந்து விடுது, சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, தட்டிவிடக்கூடாது, யாருக்கும் குறைவுபட்டு விடக்கூடாது என்று கிச்சனை சுற்றி கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் என்னப்படுகிறது, திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன நினைத்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசு அவர் அந்த கல்யாணத்துக்கு வந்து என்ன செய்து கொண்டே இருக்கிறார், நான் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக நிச்சயிக்கிறேன், இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன், நான் என்னுடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், நான் ஆரம்பிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும், பிதாவின் சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. என்னோட இல்லை என்றால் இன்னொரு வாழ்க்கையில் சொல்லப்போனால், பிதாவின் சித்தத்தை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கிறது. அவருடைய குறிக்கோள் தான். அவர் அந்த குறிக்கோளோடு தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் கானா ஊரிலும் கலிலேயாவிலும் தான் அவர் சுற்றி கொண்டு இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை கவனித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த திருமண வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார், பிதாவின் சித்தத்தை நான் செய்வது எப்படி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த பூமியிலே பிறந்து மற்றவர்களை போல நான் நடமாடிக்கொண்டு ஜீவித்து கொண்டிருந்தாலும், நான் விசேஷமாய் அழைக்கப்பட்டவனாய் இருந்தால், என்னுடைய எல்லா நடவடிக்கைகளிலுமே என்ன ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே
அவருடைய சித்தத்தை செய்வதே, அவருடைய கிரியைகளை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று இயேசுவை போல சொல்லுகிற ஒரு மனுஷன்தான் அவரை அறிந்திருக்கிறான், அவரை கண்டிருக்கிறான். அவர் இப்படி யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர் சொல்லுகிறார், அவர் கற்சாடிகளை கொண்டு வந்து தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லி அவர் முடித்த உடனே அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. அதை ருசி பார்த்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த முந்தினிய ரசத்தை காட்டிலும் பெந்திய ரசம் மிகவும் ருசி நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்தால் அதற்கு என்ன சொல்லப்படுகிறது? 11வது வசனத்தில், இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அந்த திருமண வீட்டாருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று முக்கியமாக இருந்தது. அந்த மணமகனுக்கு மணமகளும், மணமகளுக்கு மணமகனும், பெற்றோருக்கு பிள்ளைகளும், அந்த திருமணமும் அவ்வளவு முக்கியமாக இருந்தது. ஆனால் அதில் கலந்து கொண்ட இயேசுவுக்கு எது முக்கியமாக இருந்தது? பிதாவுடைய சித்தத்தை செய்வதும் அவரை மகிமைப்படுத்துவதும் தான் முக்கியமாக இருந்தது. ஆகவே அவரும் அவர்களோடு இருந்தாலும் அந்த அற்புதத்தை, முதலாவது அற்புதத்தை தேவன் எங்கே செய்கிறார்? அங்கே செய்தார். எதற்காக செய்தார்? தம்முடைய மகிமையை காட்டும்படியாக. அவருடைய மகிமை பிதாவுடைய மகிமை வெவ்வேறு மகிமை இல்லை. ஏனென்றால் அவரே யாருடைய மகிமையை தேடித்தான் செய்கிறார்? பிதாவினுடைய மகிமையை செய்யும்படியாகத்தான், பிதாவின் மகிமையை காட்டும்படியாகத்தான் செய்கிறார், வந்தார். ஆகவே அந்த சாதாரண ஒரு உலக வைபவத்தில் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து அவருடைய கிரியை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கு என்று சொல்கிற இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை என்ன செய்கிறார்? அந்த உலகத்திலே என்ன செய்கிறார்? உலகத்தில் விரும்பி நடக்கிற சாதாரண அன்றாட நிகழ்ச்சிகளிலே அவர் என்ன செய்கிறார்? செய்து பிதாவின் மகிமையை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தினார். அதன் மூலம் என்ன நடந்தது? ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறார்கள். அதைத்தான் நமக்கு இருக்கிறோம். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு லட்சியம், பிதாவை என்ன செய்ய வேண்டும்? நான் மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லோரையும் போலதான் நாமும் என்ன செய்கிறோம்? திருமணம் முடிக்கிறோம். எல்லோரையும் போல தான் நாமும் வேலை பார்க்கிறோம். எல்லோரையும் போல நாமும் பிள்ளைகளை வளர்க்கிறோம். எல்லோரையும் போல நாமும் பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம். எல்லோரையும் போல ஏற்ற காலங்களில் அவர்களுக்கு திருமணத்தையும் எடுக்க வேண்டும் என்று செஞ்சோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் உண்மையாய் தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், இயேசுவை அறிந்த ஒரு மனுஷன், தேவனால் தொடப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கும்? என் பிதாவை நான் எப்படி மகிமைப்படுத்துகிறது? நான் பள்ளிக்கூடம் சென்றாலும், நான் வேலையிடத்துக்கு சென்றாலும், நான் வீட்டில் இருந்தாலும், நான் ஆலயத்திற்கு வந்தாலும், அங்கெல்லாம் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய ஒரு இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கும்? நான் பிதாவின் சித்தத்தை செய்து எப்படி நான் அவரை மகிமைப்படுத்த போகிறேன். சாதாரணமாய் உலக தாயாய் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற அடுப்பங்கரையில் இருக்கிற ஒரு தாயாக இருந்தாலும் சரி, அவருடைய சிந்தனை என்ன ஓட முடியும்? நான் பிதாவின் சித்தத்தை செய்து ஆண்டவரை எப்படி நான் மகிமைப்படுத்துவது என்பதை என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். அது இல்லாமல் நான் உலகத்தாரை போலவே நான் இருந்து கொண்டு அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ அப்படியே நான் சிந்தித்து கொண்டு நான் வாழ்க்கை ஓட்டுவேன் என்றால், நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நான் செய்யவில்லை, நான் இல்லை. நான் கண்ணார கண்டும், தேவன் இதுவரைக்கும் என்னை நடத்தினவர்களை கண்ணார கண்டும், நான் 30 வயதாக இருந்தால் 30 வயது வரை தேவன் என்னை நடத்தின எல்லாவற்றையும் நான் கண்ணார கண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற வாழ்க்கையை என்ன செய்யல அவருக்கு இல்லை. இரண்டாவது ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசு தாம் வளர்ந்த தாம் நடமாடிக்கொண்டிருந்த அதே ஊருக்கு மறுபடியும் என்ன செய்கிறார்? அவர் வருகிறார். இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். இவர் அங்கேயே நடமாடிக்கொண்டே இருக்கிறார். மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம், அவர் மறுபடியும் அந்த கானா ஊருக்கு அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷர் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்க வரும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த சம்பவத்தை பாருங்கள். முதலாவது கானா ஊருக்கு வந்த பொழுது அங்கே ஒரு திருமண கோலம், திருமணம் ஒரு அந்த வீட்டிற்கு வந்து அவர் பந்தி விசாரிப்பு காரியங்கள் தடபுடலாக இருந்த வீட்டிலே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? மையப்படுத்துகிறார். இரண்டாம் முறை அந்த ஊருக்கு வரும் பொழுது இங்கே ஒரு குடும்பம், அவனுடைய குடும்பத்தில் ஒருவன் என்ன செய்கிறான்? வியாதிப்பட்டிருக்கிறான். வியாதிப்பட்டிருக்கிற அவனுடைய தகப்பன் வந்து என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நீர் என்ன செய்ய வேண்டும்? வந்து என் பிள்ளையை குணமாக்க வேண்டும். நான் இந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது நான் அன்றாடக நம்முடைய காட்சிகளாகவே நான் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? சந்தோஷமான நிகழ்ச்சியும் என்ன செய்கிறது? நடக்கிறது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கிறது. நம்முடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அங்கே இயேசு மகிமைப்பட முடியுமா? அவர் முடியும். அங்கே நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் வியாதி வர முடியுமா? வியாதிகள் வர முடியும். அப்பொழுது இயேசுவை நாம் அழைக்க முடியுமா? அழைக்க முடியும். அவர்கள் இயேசுவை அழைக்கிறார்கள். அங்கே இயேசு வந்திருக்கிறார் என்ற உடனே தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகனுக்கு வியாதி வந்த உடனே தகப்பன் ஓடோடி போய் நிற்கிறான். அவன் அழைக்கிறான். ஆண்டவரே, நீர் வாரும் என்று அழைக்கிறான். அவர் வருகிறார். வந்து அவன்கிட்ட கேட்கிறார். அவன் ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? நான் இப்படியாக நினைக்கிறேன், உன் பையனை சுகமாக்கலன்னா நீ என்ன நிச்சய மாட்ட? பின்பற்ற மாட்டேயோ? அற்புதங்களை அடையாளையும் வியாதிகள் உனக்கு நீங்கினால்தான் நீ என்னை பின்பற்றுவாயோ என்று கேட்பதை போல அவர் சொல்கிறார். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நிச்சய மாட்டீர்கள், விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த ராஜாவின் மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே எப்படியாவது நீ நினைச்ச வேண்டும், வர வேண்டும். எல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும் என்று செய்கிறான். இயேசு அவன், இன்னைக்கு நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இது எதை காட்டுகிறது? நான் என் குடும்ப வாழ்க்கையிலே படாத பாடு உலக மக்களை போல கஷ்டப்பட்டு நான் வரும்பொழுது கூட அங்கே யாரை மகிமைப்படுத்த முடியும்? ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். நிலைமை என்ன? நான் எங்கே வர வேண்டும்? இயேசு எங்கே இருக்கிறார் என்று நான் தேட வேண்டும். அவர் வந்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அவர் ஊருக்கு வந்திருக்கிறார் என்று அவரை பற்றி விசாரித்து அறியாத ஒரு மனுஷனாக இருந்தால் அவர் கானா ஊருக்கு வந்திருந்தாலும் இவன் செய்ய மாட்டான், அந்த சுகத்தை பெற முடியாது. இவன் எங்கே டச் வைத்திருக்கிறான்? இயேசு எங்கே இருக்கிறார்? தன்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் வியாதியும் துன்பமும் வரும்பொழுது கூட நமக்கு இருக்க வேண்டிய ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டியது, இயேசு எங்கே இருக்கிறார், அவர் எங்கே வந்து கொண்டு இருக்கிறார் என்று அறிந்த ஒரு மனுஷன் அவன் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்கிறான்? அவரை கூப்பிடுகிறான். ஆண்டவரே, நீர் வாரும். ஆண்டவர் சில நேரம் தாமதித்தால் கூட, ஆண்டவர் என்னப்பா ஏன் விசுவாசிக்கவில்லை என்று கேட்டால் கூட என்ன செய்கிறது இல்லை, விடுகிறது இல்லை. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு செய்யும், உதவி செய்யும். ஆனால் இப்பொழுது நீங்க வர வேண்டும். ஏன்? என் பிள்ளை சாக கிடக்கிறான். அப்படிதான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அவனுடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வரும்பொழுது, அவனால் முடியாத சூழ்நிலையில் வரும்பொழுதும் அவன் விசாரிக்கிறது, இயேசு எங்கே இருக்கிறார், அவரை நான் நினைச்ச வேண்டும், நான் கூப்பிட வேண்டும் என்று விசாரிக்கிறார். ஆண்டவர் அங்கே நடந்தது பாருங்கள். அவர் நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனை எதிர்கொண்டு வந்து, உடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்கள். 53வது வசனத்தில், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து
அவனும் அவன் வீட்டார் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? விசுவாசித்தார்கள். ஒருவேளை அந்த தகப்பன் முதல்ல ஆண்டவரிடத்தில் வரும்போதே அரைகுறையாய் வந்திருப்பான் என்று நினைக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ அற்புதத்தை காணாவிட்டால் என்ன செய்ய மாட்டாய், விசுவாசிக்க மாட்டாயோ என்று கேட்டுவிட்டு அவனுடைய அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொள்ளாமல் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி என்ன செய்கிறார்? அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள். அந்த அற்புதத்தை அவன் கண்டவுடனே அவன் ஆண்டவர் அவன் என்ன நடக்கிறது பாருங்கள். அவன் தகப்பன் அதை அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? விசுவாசித்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். இரண்டாம் அற்புதம் எங்கே நடக்குது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மால் முடியாது என்று சொல்லி கைவிட்டு யாராவது ஒருவர் உதவி செய்ய மாட்டார்களா என்று நாம் ஏங்குகிற ஒரு இடத்துலையும் என்ன செய்யும் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் மகிமைப்பட்டால் போதும். நான் ஏனோ வாழ்கிறேன், எதற்காக வாழ்கிறேன் இல்லை. யாருக்கு அந்த அற்புதம் கிடைக்கிறது? இல்லை என்றால் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது? இயேசு எங்கே இருக்கிறார் என்று அவரை விசுவாசிக்கிறவனுக்கு, அவரை விசாரிக்கிறவனுக்கு. மூன்றாவதாக அதே யோவான் சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு 1வது வசனம், இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினார் என்று நாம் அதற்கு முந்தின வசனங்களில் நாம் பார்த்தோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் சீஷர்கள் அவரோடு கூட நடந்து, அவரோடு கூட வாழ்ந்து, அவருடைய அற்புதங்களை கண்டு எல்லாவற்றையும் முடித்து அவர் சிலுவையில் என்ன செய்துவிட்டார்? மரித்து விட்டார். சீஷர்களுக்கு இனி எப்படி வாழ்வது என்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது சீஷர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக 2000 வருஷங்களுக்கு அப்புறமும் ஜனங்கள் அவரை குறித்தும் அவருடைய சீஷர்களை குறித்தும் அந்த சீஷர்கள் சொன்ன வார்த்தைகளை குறித்தும் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் இப்பொழுது நாம் கண்ட சரித்திரம். ஆனால் 3.5 ஆண்டு காலம் முடிந்த பின்பு இயேசு என்ன செய்து விட்டார்? மரித்து விட்டார். ஒரு சகாப்தம் முடிந்தது. அவருடைய நம்பிக்கை முடிந்தது. அவருடைய எதிர்காலம் இருளாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காலம். இனிமேல் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது பேதுரு, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் கலிலேயாவில் இருக்கிறார்கள். எங்கே? அந்த திபேரியா கடற்கரை என்பது கானாவூரிலிருந்து பக்கத்திலே, கானாவூர் நிலப்பகுதியில் இருக்கிறது. அந்த நிலப்பகுதியிலேருந்து நேராக போனால் எங்கே? கடல். அதுதான் கலிலேயா கடல். அந்த கலிலேயா, அந்த திபேரியா கலிலேயா கடலில் உள்ள அந்த கடற்கரை, திபேரியா கடற்கரையில் அவர்கள் இருக்கும் பொழுது சீமோன் பேதுரு தன்னோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து அவன் இப்படி சொல்கிறான், நான் என்ன செய்ய போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். அந்த மீன் பிடிக்க போகிறேன் என்பதற்கு அந்த ஒரு வாக்கியத்தில் பல அர்த்தங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. இவ்வளவு நாளும் நம் ஆண்டவரை பின்பற்றி நடந்தோம், ஆண்டவரை மேசியாதான் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? நான் இயேசுவை நம்பி நாம் 3.5 வருஷ காலம் இருந்தோம். அவர் இருந்த பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவரை பின்பற்றி வந்தார்கள். அநேகர் தன்னுடைய ஆசையினாலே அவருக்கு என்ன செய்தார்கள்? செலவழித்தார்கள். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை முடிந்து விட்டது. ஒரு சகாப்தம் முடிந்து விட்டது. நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் போய்விட்டதோ என்று சொல்லி இனிமேல் நான் என்ன செய்ய, இனிமேல் நாம் என்ன செய்ய என்று அவர்கள் கேள்வியை தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் என்ன செய்கிறார்கள்? எழுப்புகிறார்கள். அப்பொழுது பேதுரு என்ன சொல்கிறார்? நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். உடனே அவர்களும் என்ன சொல்கிறார்கள்? நாங்களும் வருகிறோம். இப்படித்தான் அனைவருடைய நம்பிக்கை. ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையின், அவருடைய அற்புதங்களையும் அவர் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாக தேவனை மகிமைப்படுத்தினார் என்பதெல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு காலம் பூஜ்ஜியமாயும் சூனியமாயும் இருந்தது. அவருடைய எதிர்காலம், அவருடைய எதிர்காலம் இருளாக இருந்தது. அவர்கள் பார்ப்பதற்கு தெரியவில்லை, மங்களாக இருந்தது. ஆகவே மறுபடியும் தங்களுடைய பிழைப்புக்கு அவர்கள் தங்களுடைய ஜீவனாம்சத்தை தேடி போகிறார்கள். நான் மறுபடியும் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று. ஆனால் இயேசு அங்கே வந்து என்ன செய்கிறார்? ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார்.
அவர்கள் அப்படி போகும் பொழுதும் அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். 3வது வசனத்தில், அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படையேறினார்கள். அந்த ராத்திரியில் அவருக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் தெரியாமல் ஆண்டவரை பின்பற்றி வந்தது உண்மைதான். ஆனால் இனி நான் என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து நின்ற பொழுது தங்களுடைய கை பிரயாசத்தின் பலனையாவது நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பிரயாசப்பட்டு போகும் பொழுது ராத்திரி பொழுதும் பிரயாசப்பட்டும் என்ன செய்யவில்லை, ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இப்போ 3வது கண்டிஷனை பாருங்கள். 1வது கண்டிஷன், அவரை அழைத்திருந்தார்கள், அவர் நேர வீட்டுக்கே வந்து விட்டார். 2வது கண்டிஷன், அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு போய் தகப்பன் என்ன செய்கிறான், ஆண்டவரை அழைத்து கூப்பிடுகிறான், உடனே அவர் வருகிறார். 3வது, சீஷர்கள் போயிருக்கிறார்கள், இயேசுவை என்ன செய்யவில்லை, அழைக்கவில்லை. ஆனால் இயேசு தாமே எங்கே போய் நிற்கிறார், கரையிலே போய். அவர் ரெடியாக்காமல் இயேசு கரையில் நின்றார்கள். சீஷர்கள் கூப்பிட்டார்களா, கூப்பிடவில்லை. ஆனால் இயேசு கரையில் நின்றார். இதுதான் தேவன் நம்மை நடத்துகிற ஒரு பாதை. தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை அறிந்து நாம் ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஆண்டவர் இன்னொரு ஸ்டெப் எடுத்து என்ன செய்கிறார், வருகிறார். நான் கூப்பிடாமலே, சீஷரை கூப்பிடாமலே அவர் என்ன செய்கிறார், கரையிலே வந்து நிற்கிறார். அவரை இயேசுவென்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார்கள். உடனே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் பூஜ்யம் சூனியமாக இருக்கிறது. ஒன்றுமே என்ன செய்யலை. அவர்கள் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனையும் அவர்கள் பிடிக்கவில்லை. ஆகவே ஏதாகிலும் ஒன்று இருக்கா என்று கேட்ட பொழுது அவருடைய பதில் என்னதான் வந்தது, ஒன்றுமே இல்லை. இதுவரைக்கும் எவ்வளவோ என்னுடைய சுய முயற்சினாலே பிரயாசப்பட்டு நாங்கள் முயற்சி செய்து பார்த்து விட்டோம், ஆனால் எங்கள் ஒன்றுமே இல்லை என்ற கட்டம் சீஷர்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது சீஷர்கள் கூப்பிடாமலேயே இயேசு வந்து அங்கே நின்று அவடத்தில் செய்கிறார், கேட்கிறார், ஏதாவது வச்சிருக்கியாப்பா, ஏதாவது உன்னுடைய பிரயாசத்தினால் கிடைச்சிதா, ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த இடத்துல வலையை போடுன்னு சொன்னார். உடனே மீன்கள் பிடிபட்டது. மீன்கள் பிடிபட்ட உடனே அவர்கள் நினைச்சு கொண்டார்கள், இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். 12வது வசனத்தில், இயேசு அவர்களுக்கு வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணிவில்லை. ஏன்? அவரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்போ பாருங்க, இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ பேதுரு விட்டு ஆண்டவர் கேட்கிறார். போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்கிறார். இப்போ எல்லாம் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட்டேன். இப்போ மீனெல்லாம் கிடைச்சிருச்சு, உன்னுடைய போட்டு ஃபுல்லாக மீனாக இருக்குது. இப்போது இவைகளை காட்டி நீ என்னிடத்திலே அன்பு கூறுகிறாயா. ஆங்கில வேதாகமத்தில் அப்படி தான் இருக்கிறது. டு யூ லவ் மீ மோர் தென் தீஸ் என்று இருக்கிறது. இங்கே இவர்கள் என்று இருக்கிறது, இவைகள். அப்போது நான் இப்படிதான் நினைக்கிறேன், அவருடைய வந்த மீனையெல்லாம் காட்டிவிட்டு அற்புதங்கள் எல்லாம், அற்புதத்தினால் கிடைத்த எல்லா சுகம், பலன், ஆஸ்தி, செழிப்பு எல்லாம் தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் பார்த்து விட்டு இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இப்பொழுது நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறதே போல, ஒரு இடவே இல்லை, 2 இடவே இல்லை, ஆண்டவர் நினைக்கிறார், 3 தடவை கேட்கிறார். அப்பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவாய். உடனே அடுத்த வசனத்தை பாருங்கள். நீ இளைய வயதுள்ளனாய் இருந்தபோது உன்னை நீயே அறைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களே அடைந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை செய்வான், கொண்டு போவான். 19வது வசனத்தில், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். 3வது காரியமும், இப்போ பேதுருவுக்கு அவன் செய்ய வேண்டிய என்ன இருக்கு, அவன் எப்படி தேவனை மகிமைப்படுத்த போகிறான்.
எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப் போகிறான். தான் தான் அதை செய்வது அவருக்கு அதுதான் எனக்கு போஜனமாக இருந்தது, அதுதான் என்னுடைய லட்சியம், என்னுடைய வாழ்க்கை அதுதான் என்று சொன்னார். இப்பொழுது பேதுருவிட்டே கொடுக்கும்போது அவன் அதை செய்கிறானா என்பதுக்கு தான் அதை கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இதே போல தான் நம்முடைய நினைச்சிரோம். காணாவூரிலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காணாவூரில் தான் நினைச்சிரோம். நாம் எங்கே குடியிருக்கிறோமோ அங்கே தான் இருக்கிறோம். இதே தூத்துக்குடி பட்டணத்தில் பிறந்து இல்லை என்றால் இதை சுற்றி சுற்றி நம்ம செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் நன்மையான நிகழ்ச்சியானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் துக்கமான நிகழ்ச்சியானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை இல்லாத நிகழ்ச்சியானாலும் சரி, உண்மையான தேவனுடைய மனுஷனுக்கு, உண்மையாய் தேவனை அறிந்து வாழ்க்கையின் லட்சியங்களை கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு அவர் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சிந்தனையும் அவருடைய ஓட்டமும் எப்படி தான் இருக்கும்? என்னுடைய பிதாவின் சித்தத்தை அறிந்து அவருடைய கிரியைகளை செய்து முடிப்பதே என்னுடைய போச்சனமாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் முதலாவது சொன்னதை பாருங்கள். இந்த உலக மனுஷன் தனக்கு ஒன்றும் செய்யாத தலைவனுக்கு தன் தலையை கொடுப்பதற்கு என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய வாக்குமூலத்தை சொல்கிறான். தலைவனுக்காக எதையும் செய்கிறேன், இன்னொருவன் மொழிக்காக எதை வேணாலும் செய்கிறேன்னு சொல்கிறான். இன்னொருத்தன் கொள்கைக்காக நீதிமன்றம் நீதிபதி இருந்தால் கூட என்ன செய்கிறான்? முழக்கமிடுகிறான். ஆனால் நாமோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய வாழ்க்கையில் லட்சியங்கள் இல்லாமல் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் செய்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நாம் கண்ணார கண்டும் நாம் உணராதவர் இருக்கிறாரா, இருக்கும்படியாக பார்க்கிறாரா? இல்லை என்றால் சீஷர்களை தேவன் எப்படி பார்த்தாரோ அதே போல என்னுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி கடற்கரையில் வந்து நிற்கக்கூடியவராக நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த உலக மனுஷனை காட்டிலும் நாம் யார்? வித்தியாசமானவர்கள். அவர்களுக்கு ஒரு லட்சியம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இலக்கம் இல்லை. ஒரு சாதாரணமாக இங்கே இருக்கிற ஒரு வாலிபனுக்கும் உலகத்தில் இருக்கிற ஒரு வாலிபனுக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இத்தனை வருஷகாலமாக நீ வாழ்ந்து இந்த சபையிலே வளர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை காதாரக்கம் என்று இருக்கிறாய், நீ உணராதவராக இருக்கிறாய் என்று தான் நான் சொல்வேன். நீ எங்கே போனாலும் உனக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். ஏன்? என்னை மீட்டு கொண்டவர் என் இயேசு, எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர் இயேசு. அவருக்காகவே நான் செய்கிறேன், வாழ்கிறேன். அவரை மகிமைப்படுத்தும்படியாகவே நான் வாழும்படியாக நான் அழைக்கப்பட்டவன். என் வாழ்க்கையில் பல சோர்வுகள், நான் துன்பப்படும் பொழுது, இல்லை என்றால் வியாதிப்படும் பொழுது நான் பதறுவேன். ஆண்டவர் எங்கே இருக்கிறான்னு தேடுவேன். ஒருவேளை எனக்கு நல்ல வாழ்வு இருக்கும் பொழுது நான் என்னுடைய மனைவியை பிரியப்படுத்தவா, என்னுடைய கணவனை பிரியப்படுத்தவா என்று நான் நினைச்சிருவேன், இருந்து கொண்டு இருப்பேன். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வாழ்க்கையின் சம்பவம் நடந்தாலும் அவர்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு உதவி செய்வோம், உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய கிரியைகளை செய்து முடிப்பது வேண்டிய போஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்துக்கு தேவனை மன்னிச்சுவாராக, நடத்துவாராக. இது ஒரு சுமை அல்ல, இது ஒரு கடமையும் அல்ல, இது தேவனை பின்பற்றுவதற்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். அதை அநேகர் அந்த முத்தை அவர் இலவசமாக பெற்றதினாலே அவர் என்ன செய்கிறார்கள்? காலை வைத்து மிதித்து அதை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தூரப்படுகிறார்கள், அதை அசுசிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆங்காங்கே அலைந்து திரிந்து வருகிற ஒரு மனுஷனை பார்த்து அவனுக்கு அந்த விளையாட முட்டத்தை பிடித்தான் நினைச்சிருவான், பற்றி பிடித்து கொள்வான். தேவன் நமக்கு அப்படி உதவி செய்வாராக. ஆமென்.